ஆண்டின் பொதுக்காலம் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 3 அருள்வாக்குகள் 13 தொடக்கம் 19 வரை. 12 திருத்தூதர்களை அழைக்கின்ற பகுதி. நோவா ஒரு குடிகாரர், யாக்கோபு ஒரு பொய்யர், லேயாள் அழகற்றவர், ஆபிரகாம் மிகவும் வயதானவர், ஈசாக்கு பகற்கனவு காண்பவர், யோசேப்பு தவறாக நடத்தப்பட்டவர், தவறாக பயன்படுத்தப்பட்டவர், கிதியோன் பயந்தவர், எலியா தற்கொலை எண்ணம் உடையவர், யோபு திவாலானவர், எரேமியா ஒரு அழுகினி, சீடர்கள் இறைவேண்டல் செய்யும்போது தூங்கியவர்கள், பேதுரு மறுதளித்தவர், கடவுள் நம்மை பயன்படுத்த முடியாது என்று நீங்கள் நினைத்தால் இந்த மக்களை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு சாதாரண தகுதியற்ற மனிதர்களை தன் சீடர்களாக அழைக்கிறார். இவர்களை திருத்தூதர்களாக அழைக்கும்போது இயேசு 3 செயல்களை செய்கிறார். 1. மோசேயும் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களும் செய்தது போலவே முதலில் இயேசு மலை மீது ஏறினார். மலையானது இறைவேண்டல் செய்ய இயேசுவுக்கு மிகவும் பிடித்த இடம். இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு தன் தந்தையாகிய கடவுளின் விருப்பத்தை முனைப்பான இறைவேண்டல் வழியாக உய்த்துணர்ந்தார். ஏனென்றால் எதிர்கால திரு அவையே இவர்கள் வழியாகத்தான் கட்டியெழுப்பப்பட இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். எனவே இந்த 12 திருத்தூதர்கள் தேர்வு அதிமிக முக்கியமானது. அவர் தம்மோடு எளிதாக பழகுபவர்களை தேர்ந்தெடுக்காமல் தந்தை கடவுள் விரும்பியவர்களையே தேர்ந்தெடுத்தார். நம் வாழ்வின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுகிறோமா? தந்தை கடவுளுடைய சித்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? 2வதாக இயேசு 12 நியமித்தார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் இயேசு 12 தேர்ந்தெடுத்தார். வழி நடத்துதல், புனிதப்படுத்துதல், போதித்தல் ஆகிய 3 பணிகளை பகிர்ந்து கொள்ளவே அழைத்தார். இயேசுவின் தோழர்களாக இருப்பது என்பது அவரது திருத்தூதர்களாக இருப்பதாகும். ராபிக்களின் பாதங்களில் அமர்ந்து அவரிடமிருந்து கேட்டு எல்லாவற்றையும் அறிகின்றவனே உண்மையான சீடன். சீடன் என்பது ஏதோ ஒரு சில மணி நேரம் குருவின் பாதத்தில் அமர்ந்து கேட்டுவிட்டு வீட்டுக்கு செல்பவன் அல்ல. அவன் அவருடனேயே வாழ்கின்றவன். அவரது வாழ்வு முறையை, அவரது சிந்தனையை, அவரது செயலை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய முடிவெடுக்கும் திறனை உள்வாங்கிக் கொள்ளுகிறவன். முதலில் செயலை விட அதிமுக்கியம் பெறுவது குருவோடு சீடன் இருப்பது. 2. அனுப்பப்படுதல். இயேசு தம் பிரசன்னத்தோடு சீடர்களை, அப்போஸ்தலர்களை, திருத்தூதர்களை அனுப்புகிறார். சீடன் திருத்தூதனாக அனுப்பப்பட்டாலும் அவர் ஒரு சீடராகவே இருக்கிறார். ஏனெனில் சீடர் நிலையிலிருந்து திருத்தூதர் நிலை என்பது ஒரு பதவி உயர்வு அல்ல. ஒருவர் இயேசுவின் மனத்தாழ்மையையும் கனிவையும் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறாரோ அவ்வளவு திறம்பட கிறிஸ்துவின் பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிறார். கடவுளை அறிவது, நேசிப்பது, சேவை செய்வது மட்டும் போதாது. அதோடு அடுத்திருப்பவரை அறிவது, நேசிப்பது, சேவை செய்யவும் வேண்டும். நம் உறவு கடவுளோடும் அடுத்திருப்பவரோடும் ஆழமாக இருக்க வேண்டும். நம் உறவு எப்படி இருக்கிறது? 3வதாக இயேசு பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைப்பது என்பது அழைப்பவருக்கும் அழைக்கப்படுபவருக்கும் இடையே உள்ள
அந்யோன்யமான உறவை குறிக்கிறது. இறையாட்சியை கட்டியெழுப்ப பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைக்கப்பட்ட 12 பேரும் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களை யாரும் ஈடு செய்ய முடியாது. எனவே நாம் இயேசுவின் சீடர்களாக, திருத்தூதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அந்த வரத்தை கேட்போம். ஆமீன்.